எங்க தாய்மார்களை பாருங்க. இந்த தாய்மார்கள் யாரு? இந்த தேசத்துக்கு பேரு தாய் நாடு. தாயை சேர்த்து சொல்லுவோம். பேசுகிற மொழி தாய்மொழி, தாயை சேர்த்து சொல்லுவோம். ஓடுகிற நதிக்கெல்லாம் பெண்களின் பேர் வைப்போம். ஏன் தெரியுமா? இந்த தெய்வமே ஒரு பொண்ணுதான். ஒவ்வொரு பொண்ணும் தெய்வம் தான் நினைக்கக்கூடிய கூட்டண்டா தமிழக வெற்றி கழகம். அந்த தாய்மார்களை பத்தி வார்த்தைக்கு வார்த்தை அது ஒன்னும் ஒரு பெரிய ஸ்டைல் நினைச்சுக்கிட்டு அவர் பேசி மேடையில் இருக்கவங்க எல்லாம் சிரிச்சு, தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு மாபெரும் ராணுவ தொண்டர் படை. இந்த ராணுவ தொண்டர் படைக்கு ஆலயம் எது தெரியுமா? கோயில் எது தெரியுமா? எங்களுடைய பனையூர் தலைமை அலுவலகம். எங்களுடைய தெய்வங்களை, எங்க பெண்மணிகளை, கண்மணிகளை நாங்க கோயிலா நினைக்கிற அந்த பனையூரை சொல்லி அந்த கோயிலின் உள்ளே கொலுவிட்டு இருக்கக்கூடிய தர்மத்தாயின் தவ புதல்வனாக இருக்கக்கூடிய எங்களுடைய தெய்வமான எங்க தலைவரை பற்றி இழிவுபடுத்தி பேசி மேடை தோறும் பெண்களை, எங்களை மட்டும் இல்ல, கட்சி பாகுபாடின்றி பல பெண்களை கொச்சைப்படுத்தி பேசி அவர் இத்தனை நாள் பாதுகாத்து பாதுகாத்து மேடையிலே அவர் சொல்றாரு, பெரியவரு பேசாதன்றாரு, சின்னவரு பேசு, நான் பாத்துக்கிறேன், நீ பேசுன கோர்ட்டு பாத்துருச்ச அடிச்சான் பாரு. அப்ப 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. கண்ணியத்தோடு பேச கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலிருந்து நான் சொல்றேன், எங்களுடைய ஒவ்வொரு நகர்வுமே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே நாங்கெல்லாம் மேடையில உட்கார்ந்துருப்போம். ஏன் நாங்க பேசுவது மக்கள் மனசுல உட்காரணும், மேடையில உட்காரணும், பேசுவது மக்கள் மனசுல உட்காரணும். இது 2 உட்கார்ந்ததுக்காக முழு நிகழ்ச்சியும் நின்று கொண்டே இருக்கக்கூடிய என்னுடைய தொண்டர் படையை நான் கையெடுத்து வணங்குகிறேன். நீங்க இல்லன்னா நாங்க இல்ல. காவிய தமிழை கம்பன் தந்தான், காவிய தமிழை கம்பன் தந்தான், கவிதை தமிழை இளங்கோ தந்தான், வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார், அதிலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் வழிகாட்டி வாசகம்னு வெற்றி தலைவர் தான் எங்களுக்கு சொல்லி தந்தார். எந்த ஒரு கட்டுமானத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் இருக்கும் பாருங்க, அப்படி எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு அஸ்திவாரம் இருக்கும். அதுதான் கோட்பாடு. நம்முடைய கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எங்க திரும்ப சொல்லுங்க, நம்ம கோட்பாடு என்ன? சத்தமா சொல்லுங்க, பிறப்புக்கும். அதுல அருமையான செய்தி என்ன தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் கூட சொல்லல, மனிதன் சொன்னா கூட மனிதன் விலங்கின ஏற்றத்தாழ் வந்துரும்னு. இந்த பூமி பந்தில் பிறக்கிற எல்லா உயிர்களும் சமம்னு சொல்ற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். இதான் என்னுடைய அடிப்படை கோட்பாடு. சரி, கோட்பாடு சொல்லிட்டோம். இந்த கோட்பாடை வச்சு நம்ம அடைய போற குறிக்கோள் என்ன? நம்ம டார்கெட் என்ன? எல்லோருக்கும் எல்லாம். இந்த எல்லோருக்கும் எல்லாம்ல அதிகாரமும் இருக்கு. ஏன் முதலமைச்சர் பதவி என்பது என்ன ஒரு குடும்பத்துக்கா? இல்ல, ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும். அதுதான் எல்லோருக்கும் எல்லாம். நம்முடைய குறிக்கோள் என்ன? எல்லோருக்கும் எல்லாம். நம்ம குறிக்கோள் என்ன? சத்தமா சொல்லுங்க, எல்லோருக்கும். அப்ப கோட்பாடு என்பது, அடிப்படை கோட்பாடு என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நம்ம அடைய போற குறிக்கோள் என்பது எல்லோருக்கும் எல்லாம். இது 2 சேர்ந்து தாங்கி பிடிக்கக்கூடிய பாதை தான் நம்முடைய கொள்கை பாதை. அந்த கொள்கை தான் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். இவ்வளவும் சொல்லி தந்தை பெரியார், வீரமங்கை வேலுநாச்சியார், தியாக திருவுருவம் அஞ்சலை அம்மாள், சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர், நேர்மையாளர் பச்சை தமிழர் காமராசர் கொள்கைகளுக்கு 5 தலைவர்களையும் சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கொள்கை பாடலோடு தொடங்கி கொடிப்பாடலோடு நிறைவு செய்கிற ஒரே கட்சி, கொள்கையில் சிறந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான், மட்டும்தான், மட்டும்தான் என்பதை நினைவுல நிறுத்துங்க. எத்தனை மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க? ஐயோ, கொடுத்துட்டாலும் அவங்க மத்த கட்சிகளாம் எவ்வளவு நேரம் வேணா பர்மிஷன் தருவாங்க. நமக்கு 51 வகையான கட்டுப்பாடுகள். நம்ம முத நாள் போய் நம்ம குட்டி என்ன நம்ம தலைமையில குடியெல்லாம் நட்டிங்களா, அடுத்த நாளா வந்து பரிசு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன் உனக்கு குடி வேணா என்கிட்ட கேளு, வீட்டுக்கு வந்து தரேன். எதுக்கு பிடிக்கிட்டு போற? நட்டக்கூடிய பரிசுட்டு போற? கட்ட பேனர்லாம் அவுத்தாங்களா? அது ஒண்ணும் இல்ல, அவங்க வீட்லயும் தளபதி விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. தளபதி திருமுகத்தை வீட்டுல வைக்கணும், தளபதி முகத்தை பார்க்கணும்னு எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு ஏன் இவ்வளவு கேமரா போட்டு நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அழகா பேசுறதெல்லாம் லைவ் போட்டீங்க. என் மீது மிகுந்த பாசம் கொண்டு ஒளிந்திருந்து உளவுத்துறை தனியா ஒரு கேமரா போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா சார், ஆமா. ஐயோ பேசிட்டான், ஐயோ பேசிட்டான்.
என்னங்க திருவள்ளூர்ல வரும்போதெல்லாம் நினைப்பாங்க நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, உடம்பு நல்லா இல்லைன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போலாம், ஒரு ஆஸ்பத்திரியே நல்லா இல்லைன்னா அது எந்த ஆஸ்பத்திரிக்கு போறது? அதுதான் திருவள்ளூர் பொது மருத்துவமனைங்க. வயிறு எரியுது சொல்லும்போது எழுதி வச்சுக்கங்க. தொட்டுவிடும் தூரத்தில் தேர்தல் கணிகிறது. இந்த இருண்ட இரவுகள் முடிய போகிறது. ஒரு இனிய தமிழகம் விடிய போகிறது. அங்கு அன்று இந்த திருவள்ளூர் பொது மருத்துவமனை உலகத்தரமிக்க பொது மருத்துவமனையாக மாற்றப்படும். திரும்பிய திசையெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த டிராபிக் ஜாம், இந்த போக்குவரத்து அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் நடந்து செல்கிற பாதை போல, முதலமைச்சர் வருகிற போது போடுகிற பாதையை போல மிக நேர்த்தியாக தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக சரி செய்யப்படும். அதே நாளில், இதே மண்ணில், இதே திருவள்ளூரில், இதே இடத்தில், இதே ரயிலடி அருகே இன்னும் பெரிய கூட்டத்தோடு தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி பொதுக்கூட்டம் நடைபெறும். அந்த வெற்றி கூட்டம் நடக்கணும். இதே மாதிரி நீங்களும் அதற்கெல்லாம் உறுதுணையா நிக்கணும். அந்த வெற்றி கூட்டத்துக்கும் உங்களுடைய கடைக்கோடி தொண்டன் ராஜ்மோகனையே நீங்க பேசுறதுக்கு கூப்பிடணும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு செய்தி சொல்லி நான் இடம் சார் ஆசைப்படுகிறேன். காலை முதல் இரவு வரை கண்ணூரக்கத்தை தொலைத்து எல்லோரும் வீசுகிற கற்களை எல்லாம் கல்லடியும் சொல்லடியும் வாங்கி ஒரு கோபுரத்தில் அல்ல, ஒரு குடிசையில் பிறந்த இயேசுநாதனை போல சாதாரண ஒரு துணை இயக்குனர் வீட்டில் பிறந்து தன்னைத்தானே தனது வாழ்க்கையில் வந்த தடை கற்களை படிக்கிறர்களாக மாற்றி ஒரு உச்சத்தை தொட்டு அந்த உச்சத்தை தந்த மக்களுக்கு திருப்பி தருவதற்காக தூக்கி போட்டு வந்த தமிழக அரசியலில் குறிஞ்சி மலர் போல் பூத்த தங்க தளபதி, தமிழக முதல்வர், தமிழக வருகால முதல்வர், தமிழகத்தின் வருகால முதல்வர், அவருக்காக உங்களுடைய இந்த ஆட்காட்டி விரலை எடுத்து சென்று வெற்றி சின்னமான விசில் சின்னத்தில் அந்த பொத்தானை நீங்கள் அழுத்தி திருவள்ளூரில் இருந்து அடுத்த எம்எல்ஏவும் மினிஸ்டரும் வர வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி விடைபெற்று செல்கிறேன். ஏழைகளின் சின்னம், தாய்மார்களின் சின்னம், தாய் குலங்களின் சின்னம், தமிழர்களின் சின்னம், தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம், தமிழகத்தின் சின்னம், தளபதியின் சின்னம், வெற்றி சின்னம்.